அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம இன்னைக்கு தினம் ஒரு இறைவசனம், அதன் சொல்லுக்கு சொல் அர்த்தம் என்கிற பாடத்தில் அத்தியாயம் 106 சூரத்து குரைசின், குறைஷிகள், வசனம் 2. இதில் 4 வார்த்தைகள் உள்ளது. வாங்க பாடத்துக்குள்ள போவோம். ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சொல்லுக்கு சொல் அர்த்தம் என்ன என்பதை முதலில் பார்த்து விடுவோம். ஈலாஃபிஹிம் என்பதின் அர்த்தம் அவர்களுக்கு விருப்பமாக்கியதால். ரிஹ்லத என்பதின் அர்த்தம் பயணத்தை. அஷிதாஇ என்பதின் அர்த்தம் குளிர் காலம். வஸ்ஸைஃப் என்பதின் அர்த்தம் இன்னும் கோடை காலம். மொத்தத்தில் இந்த வசனத்தை மொழிபெயர்த்து நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? குளிர்கால பயணத்தையும் கோடைகால பயணத்தையும் அவர்கள் விரும்பி கை கொள்ளும்படி செய்ததற்காக என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இதற்கு ஒரு சிறிய விளக்கமும் பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் என்ன நமக்கு கற்றுத்தந்துள்ளான் என்றால், அந்த குறைஷி மக்கள் கோடை காலமும் குளிர்காலமும் வியாபாரம் நோக்கமாக வெளியூர்களுக்கு செல்வார்கள். வெளியூருக்கு சென்று வரும் பொழுது வியாபாரம் மிகவும் நன்றாக நடந்து திரும்பி வருவார்கள். அந்த மாதிரி நன்றாக அவங்களுடைய பிரயாணத்தில் போய் நல்ல வியாபாரம் செய்து நிறைய சம்பாதிச்சு வரக்கூடிய ஒரு சூழலை நான் ஏற்படுத்தி கொடுத்துள்ளேன். யாருக்கு? குறைஷிகளுக்கு என்பதைத்தான் இந்த வசனம் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கற்று தந்துள்ளான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த வசனத்தை நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் எல்லாவித தீய சக்திகளிலிருந்தும் பாதுகாத்து நல் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.